ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஒர்க் லோடுமே இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி விற்கிறது மூலமாக நமக்கு எப்படி நம்ம ப்ராஃபிட் வந்து பார்க்க போகிறோம், அது என்ன மாதிரியான பொருள் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத் ஸ்க்ரப் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் பாத் ஸ்க்ரப், அதாவது ரிச் காட் பாத் ஸ்க்ரப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பாத் ஸ்க்ரப்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாத் ஸ்க்ரப் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நைலான், பிளாஸ்டிக் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த மாதிரி வந்து நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த ப்ராடக்ட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அதுக்கப்புறமா பிக்மெண்டேஷன், ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும், நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வந்து வச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பாத் ஸ்க்ரப் நம்ம நேச்சுரலாக வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. நம்ம இந்த பீர்க்கங்காய் நாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெல்லிங் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ரீசெல்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு அதை வந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னா இது வந்து ஒரு B2Cயாக இருக்க போகுது, இல்லை B2Bயாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தாங்க. இந்த பொருளை வந்து நீங்கள் பல்காக வந்து வாங்கிட்டு இதை வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணி கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் பார்க்குறப்ப ஒரு பேக்கெட்டில் ஒரு 3 பீஸோ இல்லை ஒரு 5 பீஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் பேக் பண்ணி உங்களோட பிராண்ட் நேமில் கூட நீங்கள் தாராளமாக இதை சேல்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த பொருளோட மொத்த விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட ஹோல்சேல் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹3 இல்லை ₹4 வந்து கிடைக்கும். ஒரு பீஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்து ஒரு பீஸ் மேலே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 50 அல்லது 40 வந்து நீங்கள் ப்ராஃபிட் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்குறீங்கன்னா அதை விட ரேட் கம்மியாக வச்சு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க B2Bக்கும் B2Cக்கும் உள்ள வித்தியாசம். இந்த குளியல் நார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்தபடியே கூட ஒரு மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியும் வந்து பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு ரீபேக்கிங் ஆகவோ இல்லை ரீசெல்லிங் ஆகவோ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கொண்டு போய் இந்த பொருளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் அதிகமாக கூடுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட். கண்டிப்பாக எல்லாரோட ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மார்க்கெட்டு, டெய்லி மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மக்கள் கூடுற சந்தைகளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நிறைய கடைகள் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன பெட்டி கடையிலேருந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், ஒரு கிராசரி ஐட்டம், ஸோ இந்த மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஈவன் மெடிக்கல் ஷாப்பில் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்க்குறப்ப நிறைய காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் சோஷியல் மீடியா இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம வந்து ஆட் பண்ணாமல் நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து மக்கள் நம்மளை தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி பொருளுக்கு வந்து எப்பவுமே டிமாண்ட் அதிகமாக தாங்க இருக்கும். அதுவும் வந்து இது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்னால உங்களுக்கு சேல்ஸ் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் கூட எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்து ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை.